தென்பெண்ணை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கரைகளை அரித்துக் கொண்டு வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளை நெருங்குவதன் கழுகு பார்வை காட்சிகள் வெள்ளத்தின் அசாத்தியமான வேகத்தை உணர்த்துவதாக உள்ளது. வான்வழியே பதிவு செய்திருக்கும் பிரத்யேக காட்சிகளை பார்க்கலாம் இப்போது. தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி ஏற்பட்ட அசுர வெள்ளத்தில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களும் கடலூர் நகர் பகுதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றின் கரையில் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஊருக்குள் சென்றது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தென்பெண்ணை ஆற்றின் கரை உடைந்து ஒருபுறம் புதுச்சேரி மாநிலத்திலும் அதன் அருகே உள்ள தமிழக பகுதிகளிலும் தண்ணீர் கரைகளை அரித்துக் கொண்டு குடியிருப்புகளை நெருங்கியுள்ளது. இதன் கழுகு பார்வை காட்சிகள் வெள்ளத்தின் ஆக்ரோஷத்தை உணர்த்துவதாக இருக்கின்றன. கடந்த வாரமே இதனை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் வைத்த நிலையில் போதுமான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் தற்போது பல மீட்டர் தூரத்திற்கு கரையை அரித்துக் கொண்டு வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.